என் செல்ல குழந்தையே, பலமுறை உன்னை தேடி வந்தும் இந்த வார்த்தைகளை மட்டும் என்னவென்று கேட்காமல் நீ சென்று விட்டாய். இந்த முறை உன் தாயானவள் நான் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். உன்னிடத்தில் எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை, இன்றும் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் சென்றால் உனக்குத்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் தெரியாமல் போகுமே தவிர வேறு ஒன்றுமில்லை. தெரிந்து கொண்டால் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கலாம். அங்குமிங்குமாக ஓடி திரியும் உன்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கலாம். இப்படி உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்கள் தெளிவு பெறலாம். இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது. மாதத்தினுடைய தொடக்க நாள் திங்கள் கிழமையினுடைய இந்த நல்ல நாளின் விடியலில் என் பிள்ளையிடம் சில விஷயங்களை நான் பேச துடிப்பதற்கும் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கை என்று உன்னை உணர வைப்பதற்கும் எனக்கு இன்று சற்று நேரம் நீ கொடுக்க வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பது மட்டும் நாம் எண்ணிவிட்டால் போதாதல்லவா? தெய்வத்தினுடைய அன்பினால் நமக்கு என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் நான் வருகிறேன். எப்பேற்பட்ட விஷயங்களிலும் உன்னை நான் அன்போடு செதுக்கி கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இங்கு ஏராளம். என்னவாக இருந்தாலும் நாம் பெரியவர், நீ சிறியவர் என்று யாரிடமும் மல்லு கட்டி கொண்டு நிற்காதே. என் குழந்தையே, அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற விஷயம் உனக்கு தேவையானது என்றால் எடுத்துக்கொள். தேவையில்லை என்றால் விட்டுவிட்டு தானாக விலகி சென்றுவிடு. அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று பார்த்துவிட முடியும். உன்னால் எதையுமே என்னவென்று முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. நாட்கள் செல்ல செல்ல, காலம் கடக்க கடக்க நீயே அது போன்ற ஒரு பக்குவத்திற்குள் வந்து விடுவாய். இது என்ன வாழ்க்கை என்ற ஒரு புரிதலுக்குள் நீ நிச்சயமாக வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது. எத்தனை முறை எதையெல்லாமும் என் பிள்ளை தாங்கி நின்றாய். யாருக்கெல்லாமும் முட்டு கொடுத்தாய். யாரையெல்லாமும் வாழ வைத்தாய். யாருடைய உணர்வுகளுக்கெல்லாமும் நீ உயிர் கொடுத்தாய் என்பதனையும் நான் அறிவேன். அதே நேரம் உன்னுடைய உணர்வுகளை ஒரு துளியளவும் மதிக்காமல் இவர்கள் சென்றதையும் நான் அறிவேன். எதையுமே நாம் சரியான ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருந்ததனால் நடக்கின்ற தவறுகள் நம் கண்களுக்கு புலப்படவில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு தவறாக தோன்றவில்லை. ஆனால் எப்பொழுது நம்மை சுற்றி துரோகங்கள் நடக்கிறது, நம்மை சுற்றி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் நடக்கிறது என்ற ஒரு உணர்வு உனக்குள் வரத் தொடங்கியதோ அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் வந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் கை தூக்கி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நமக்கு நடந்திட்ட ஒவ்வொரு உணர்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காது. சூழ்நிலைகளை கடந்து உன்னை நான் வாழச் சொல்லி உனக்கு வேண்டியதை எல்லாமும் கொடுத்து உன்னை சரியாக நடக்கச் சொல்லி
எப்பொழுதும் உன்னை அன்பால் அரவணைத்து உனக்கு தேவையானதை எல்லாமும் உன் கைகளில் ஒப்படைத்து அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை நான் சரியாக நிற்க வைக்க பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்த நான் எப்பொழுதுமே துணை வந்து நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வெறுப்பதற்கு பதிலாக இதுதான் யதார்த்தம் என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதிலிருந்து உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்கள் யார் என்று இன்னமும் தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ ஒன்றும் சிறுபிள்ளை கிடையாது. அவரவர்களின் நியாயம் அவரவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லி கொடுக்கிறது. அவர்களுக்கு எதை நடத்த வேண்டுமோ அதை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தன் தேவைக்காக இன்னொருவரின் சந்தோஷத்தோடு விளையாடுகின்ற இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் தகுந்த பாடம் கொடுக்கப்படும். எதற்காக நாம் ஒருவரை பயன்படுத்துகிறோமோ அதற்காக இவரை மற்றொருவர் பயன்படுத்துவார். அவர்கள் முன்னிலையில் ஏமாந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். தான் செய்த தவறு அப்பொழுதும் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் காலம் அவர்களை கணக்கு போட்டு கதையை முடிக்கும் என்பதனையும் மறந்து விடாது. கதை முடிக்கும் என்றால் உயிர் முடிப்பது அல்ல, உயிரை பறிப்பது அல்ல. என் குழந்தையை, அவர்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் அதற்கான தண்டனைகளை கொடுத்து மீட்டெடுப்பதுதான். தான் செய்த தவறுக்காக காலடியில் வந்து விழக்கூடிய நிலைமை கூட அவர்களுக்கு தெய்வம் உருவாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. தாம் செய்கின்ற விஷயங்களை இன்னமும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தால் இவர்களுக்கான நியாயம் தெய்வத்தின் முன்னால் தோற்று போகும் என்பதனை மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நியாயங்களையும் தேடி தேடி பட்ட கஷ்டங்கள் உண்மையில் வாழ்க்கையில் தெளிந்தவர்களுக்கு புரியும். செய்த தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டே இருந்த நமக்கு கடைசியில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு புரியும். இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீயும் இதற்கு தகுந்தாற்போல வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. எந்த நேரத்திலும் எதையும் கொடுத்திடும் இந்த வாழ்க்கை நாம் நிச்சயமாக நல்லபடியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற நகர்வில் உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவும் என்பதனை மறக்காது. நல்லதையே நான் உனக்கு சொல்லித்தருவேன். எப்பொழுதும் என் பிள்ளையை நான் நல்ல பிள்ளையாக வாழ வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை எதையும் நினைத்து எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தும் இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை இனி நடத்தும் என்பதனை மறக்காதே. கூடவே இருந்து கொண்டு எனக்கு துரோகம் நினைப்பவர்களுக்கு அவர்களின் மொழியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சில காரியங்களை கூட என் பிள்ளை செய்து கொண்டிருக்கிறாய். இந்த துரோகத்தை அவர்களுக்கு அவர்கள் மொழியில் நீ பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீ சாதித்து காட்ட வேண்டும். அதுதான் உன் தாயின் விருப்பம். நீ மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைய வேண்டும். அதுதான் இந்த தாயின் விருப்பம் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை செய்தாலும் அது நன்மைக்கு என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள். உன்னை விட்டு ஒருபோதும் உன் தாயால் விலகிச் செல்ல முடியாது என்பதும் உண்மைதான். இல்லை என்று ஒருபோதும் நான் மறுக்க மாட்டேன். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஆழமாக என்னவென்று கேட்டு எது நடந்தாலும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களையும் நாம் தவறவிடக்கூடாது.
நேர்மை தவறி செயல்படுவது தெய்வமாகவே இருந்தாலும் அவர்களை நான் மதிப்பதில்லை என்று சொல்லும் பிள்ளை அல்லவா நீ. எந்த இடத்திலும் உன்னுடைய நேர்மையை விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கும் உண்மைகளை நீ தொலைத்து விடக்கூடாது. நிச்சயமாக என் பிள்ளை, எதற்குமே நீ கலங்கக்கூடாது. என்ன நடந்தாலும், என்ன நடந்து விட்டாலும் நீ இனி எதற்காகவும் நிச்சயமாக வருத்தம் கொள்ளாதே. உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ தொலைக்கக்கூடாது. எது நடந்தாலும் பின்னால் இருக்கும் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை நான் என்னவென்று எப்பொழுதும் உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வைக்கும். சரியாகவே உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து செல்வதை விடுத்து, சாதாரணமாக கடந்து செல்லும் பொழுது அதில் இருக்கும் நமக்குள் இருக்கின்ற அனுபவங்களையும் சற்று ஆழமாக நீ வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதனை மறக்காதே. ஆழமான எண்ணங்களும் ஆழமான சிந்தனைகளும் உனக்குள் வேரூன்றி நிற்கும் பொழுது சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் முடிவுக்கு வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷமாக உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி உருவாக்கும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் மறக்காது. எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தைக்கென்று வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று நீ சொல்கிறாய். ஆனால் எனக்கு தெரியும் எத்தனை வாய்ப்புகளை நீ தள்ளிவிட்டு சென்றாய் என்று. எத்தனை வாய்ப்புகளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட்டு சென்றாய் என்று. ஒவ்வொன்றையும் சற்று ஆழமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிலும் ஆழமான விஷயங்களை நீ முன்னெடுத்து வைக்க வேண்டும். எது நடந்தாலும் என் பிள்ளை, நீயாக இருந்து உனக்கானதை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். வராகி சொல்வது போல, பிரச்சனைகள் இல்லை என்றால்தான் நாம் யோசிக்க வேண்டும். பிரச்சனைகள் இருந்தால் அதற்காகவெல்லாமும் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்துவிடு. என்ன நடந்தாலும் சரி, நீ தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தொடரும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு பாடுகளில் இருந்தும் இனி உனக்கான மன நிம்மதியும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நாம் தவித்தது எல்லாமும் போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. யாரையும் நம்பி இருக்காத என் பிள்ளைக்கு இந்த தாயின் அன்பு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் என்பதனை மறக்காது. உன்னை நான் எப்படியெல்லாமோ வாழ வைக்க நினைக்கும் இந்த நேரத்தில் நீ உனக்காக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டது அது போதும். இனி எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். தனக்குள் தோன்றும் ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். காலம் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் இனிமேல் அடுத்தடுத்த நிலைகளில் நீ தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம்.
உன்னோடு என்றுமே நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கைவிடாமல் இருந்து அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிவிட துணிந்துவிடு. யாரிடத்திலும் நாம் எதையும் சொல்கிறோம், யாரிடத்திலும் நான் எதையும் உணர்த்துகிறோம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் பொறுத்திரு என்று சொன்னால் தெய்வத்திடமே கோபம் கொள்கிறது என் குழந்தை. பொறு என்று சொல்கிறாய். எத்தனை காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று. இத்தனை காலம் பொறுத்திருந்தாயே தவிர என்ன முயற்சிகளை நீ முன்னெடுத்து வைத்தாய் என்று நான் கேட்டால் அதற்கு உன்னால் பதில் சொல்லிவிட முடியுமா? என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி நீ நின்றாய் என்பதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா? இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கானதாக எப்பொழுதுமே மாற்றிவிடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இது போன்ற காலங்களில் இனி உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரம் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்ல உன் பின்னால் நின்று அது மாறிக்கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் இனிமேல் நடக்கும் பொழுது அது எதனால் நடந்தது, அதற்கு தீர்வு கிடைக்கும் பொழுது அது எப்படி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு தருணத்தையும் நான் உனக்காக உருவாக்கி விட்டேனோ என்று நீ நினைத்து விடாதே. அத்தனைக்கு பின்னாலும் ஒரு விஷயம் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். அத்தனைக்கு பின்னாலும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சில சமயங்களில் எல்லாமும் சில செய்திகளை கேட்கும் பொழுது மனது சட்டென்று திடுக்கிட்டு எழுந்து விடுகின்றது. ஏன் இப்படி நடந்து விட்டது என்பது போன்ற உணர்வுகள் எல்லாமும் உனக்குள் வர தொடங்குகிறது. இனி இதற்காகவெல்லாமும் எப்பொழுதும் கலங்காமல் நின்று நாம் எதிர்பார்த்ததை எல்லாமும் உணர்ந்தாலே போதும். என் குழந்தையே, இதுவரையிலும் நாம் எண்ணிய எண்ணங்களும் நாம் நினைத்த விஷயங்களும் நாம் இளைப்பாறிய இடங்களும், அதாவது பிரச்சனை என்றவுடன் அமைதி காத்து நின்ற இடங்களும் என்று ஒவ்வொன்றிலும் இனி நீயாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முடியாது என்று நினைத்தது கூட இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. குலதெய்வம் உனக்கு துணையாக வருகிறது. உன் குலதெய்வம் உன்னை அன்போடு அரவணைக்கிறது. எப்பொழுதுமே உன்னுடைய நிலையிலிருந்து யோசிக்கும் ஒரு விஷயம் உன்னை தேடி வந்து இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை பக்குவப்படுத்தப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நாம் இனிமேலும் பதறாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலிருந்து நாம் இனிமேல் எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. மேலும் பல வெற்றிகளோடு உன்னை தேடி வரும் இந்த காலம், மேலும் பல தருணங்களோடு உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரம், இனி அத்தனையும் உனக்குள் பல ஆச்சரியங்களை கொடுத்து உதவுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். பல வெற்றிகளை உனக்கு நான் கொடுத்து என்னவென்றும் ஏதுவென்றும் உருவாக்கி நடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் இத்தனை நன்மைகள் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது நீ எங்கும் எதற்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் எதையும் தாண்டி நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். உருவான பல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை நாம் சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல புரிதலோடு நாம் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை நீ மறக்காதே. நினைத்து நினைத்து இனி எல்லாவற்றையும் வியக்கும் வண்ணம் உனக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. அதிசயங்கள் உனக்குள்ளிருந்து உன்னை வாழச் சொல்லும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. நல்லதையே நடத்த என்றும் நான் உன்னோடு உன்னை
துணை இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.